கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், வாசிப்போம். ஏசாயா 55:10-11. கர்த்தருடைய வார்த்தை என்கிற தண்ணீர், கர்த்தருடைய வார்த்தை என்கிற அந்த மலை, கர்த்தருடைய வார்த்தை என்கிற அந்த பனித்துளிகள் என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், வாசிப்போம். ஏசாயா 55:10-11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அருமையானவர்களை கவனியுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மாரியும் உறைந்த மழையும். மாரி என்று சொன்னால் மழை என்று அர்த்தம். உறைந்த பனி என்று சொன்னால், உறைந்த மழை என்று சொன்னால் பனியை குறிக்கிறது. இப்போ வானத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்றாரு? மழையை ஊத்துறாரு, மழையை அனுப்புறாரு, பனியை அனுப்புறாரு. எதுக்கு அனுப்புறாரு? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அது பூமியை நனைப்பதற்காக அனுப்புகிறார். எதுக்காக அனுப்புறாரு? பூமியை நனைப்பதற்காக அனுப்புகிறார். பூமியை நனைத்து என்ன பண்ணுது? அங்கே ஏற்கனவே ஒரு விவசாயி விதைக்கப்பட்டிருக்கிற அந்த விதையை முளைப்பதற்கு என்ன செய்யுது? இது அனுப்பப்படுகிறது. எது அனுப்பப்படுகிறது? மழையும் பனி அனுப்பப்படுகிறது. மனுஷன் விதைச்சிட்டான், கடவுள் மழை அனுப்புவாரு, பனியை ஊத்துவாரு, கோதுமை விளையும். கோதுமையெல்லாம் பாருங்க, மழை பெய்யறதுனால விளையிறது கிடையாது, பனியில என்ன செய்யுது? விளையுது. பனி அப்படி கொட்டுது, கோதுமை ஏக்கர் கணக்கில் விளைஞ்சு கிடக்குது. கர்த்தர் பனி அனுப்புறாரு. அனுப்பிச்சாங்க, என்ன நடக்குது? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, விதைக்கிறவனுக்கு விளைச்சலையும், விதைக்கிறவனுக்கு விளைச்சலை விதையையும். அப்ப விதைச்சிருக்கிறான், விளைச்சலை உண்டாக்குறதுக்காகவே கர்த்தர் என்ன பண்றாரு? மழையை ஊத்துறாரு, பனியை ஊத்துறாரு. விதைக்கிறவனுக்கு விதையையும் விளைச்சலையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. இந்த ப்ராசஸ் எப்படியோ அதை போலதான் அந்த ப்ராசஸ்ன்றாரு. கவனிக்கணும் நீங்க. இது ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. இது எப்படி பாரு, இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது பாரு, இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது பாரு. இதை போலதான் இந்த ப்ராசஸ் அப்படின்றாரு. எந்த ப்ராசஸ்? மழையை எப்படி நான் அனுப்புறேனோ, பனி எப்படி அனுப்புறேனோ, இதை போல என் வார்த்தையை நான் அனுப்புறேன். எதுக்காக அனுப்புறேன்? உனக்குள்ள ஏற்கனவே விதைக்கப்பட்டிருக்கிற விதை விளையும்படியாக, அறுவடை அங்கே உண்டாகும்படியாக, விளைச்சல் உண்டாகும்படியாக நான் என்ன செய்யறேன்? இப்ப வார்த்தை என்கிற தண்ணீரை, திருவசனமாகிய தண்ணீர் என்ன செய்யறேன்? நான் அனுப்புறேன். எதுக்காக? உன் வாழ்க்கையில விளைச்சல் உண்டாகிறதுக்காக, உன் வாழ்க்கையில அறுவடை உண்டாகிறதுக்காக அதை என்ன செய்யறேன்? நான் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். சரி, எப்படிப்பட்ட அறுவடையை கர்த்தர் கொடுக்கும்படியாக திருவசனமாகிய தண்ணீரை கர்த்தர் நமக்கு அனுப்புகிறார்? சுகம் என்கிற விளைச்சல் உண்டாகும்படியாக, பலன் என்கிற விளைச்சல் உண்டாகும்படியாக, வெற்றி என்கிற விளைச்சல் வாழ்க்கையில உண்டாகும்படியாக, ஐஸ்வர்யம் என்கிற விளைச்சல் வாழ்க்கையில உண்டாகும்படியாக, நன்மை என்கிற விளைச்சல் வாழ்க்கையில உண்டாகும்படியாக, தீர்க்காயுசு என்கிற விளைச்சல் உங்க வாழ்க்கையில வரும்படியாக கர்த்தர் என்ன பண்றாரு? திரு வசனமாகிய தண்ணீரை, வார்த்தை என்கிற தண்ணீரை கர்த்தர் என்ன செய்யறாரு? அனுப்புகிறார். சிலர் இதுக்கு நல்ல இடம் கொடுக்கிறாங்க, திறந்த உள்ளத்தோடு இருக்கிறாங்க. சபைக்கு வரும்போதே அப்படிப்பட்ட ஒரு வாஞ்ச, அப்படிப்பட்ட ஒரு தாகம், உள்ளத்தை திறந்த உள்ளத்தோடு கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு நான் சபைக்கு போறேன், கர்த்தர் என்னோடு பேச போகிறாரு, கர்த்தாவே வசனமாகிய தண்ணீரை அனுப்பும், என்னை சுத்திகரியும், என்னை கழுவும், என் வாழ்க்கையில் விளைச்சல் வரணும், அறுவடை வரணும், வெற்றி உண்டாகணும், நன்மை உண்டாகணும், சுகம் உண்டாகணும் அப்படின்ற திறந்த உள்ளத்தோடு வர்றாங்க. சிலர் போய் தொலையணுமே, போய் தலையை காமிச்சிட்டு வந்துடுவோம். வரலேனா இந்த சிஸ்டர், இந்த பிரதர் யாரான்னு கேட்பாங்க, பாஸ்ட் வேற கேட்டுருவாரு. அதான் தவறு, அதான் கிறிஸ்தவங்க பண்ற தவறுன்றேன். நான் சபைக்கு வர்றது பாஸ்டுடைய லாபத்துக்காக இல்ல, ஏன் லாபத்துக்காக, நான் நல்லா இருக்கிறதுக்காக, என் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக நான் சபைக்கு வர்றேன். எப்படிப்பட்ட எண்ணங்கள் பாருங்க, என்ன எப்படி இருக்குது பாருங்க, எண்ணங்கள் எப்படி இருக்குது பாருங்க. நான் நல்லா இருக்கிறதுக்காக சபைக்கு வர்றேன், என் குடும்பம், என் பிள்ளை, என் எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்காக நான் சபைக்கு வர்றேன், திறந்த உள்ளத்தோடு வர்றேன்.
நான் ஆசீர்வதிக்கப்படணும். உலகம் ரொம்ப மோசமா இருக்குது. இதுல நல்லா இருக்கணும், செழிப்படையணும், வெற்றி அடையணும்னா நான் சபைக்கு போய் ஆகணும், கர்த்தரை ஆராதிச்சே ஆகணும், கர்த்தரை துதிச்சே ஆகணும், அவருடைய வசனத்தை கேட்டே ஆகணும். கர்த்தாவே வசனமாகிய மழை அனுப்பும், வசனமாகிய பனி அனுப்பும், வசனமாகிய தண்ணீரை அனுப்பும், என்னை கழுவும், என்னை சுத்திகரியும். விளைச்சல் உண்டாவதற்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் நீக்கி போடும். ஒரு பெரிய நிலம் இருக்குது, நிலத்துல பாருங்க, அங்க பிளாஸ்டிக் பேப்பர் கிடக்குது, இன்னும் கல் கிடக்குது, சுண்ணாம்பு கல் கிடக்கு, அது இது தேவையில்லாததெல்லாம் கிடக்குது. எல்லாத்தையும் களைஞ்சு வெளியில எறிகிறாங்க, எரிஞ்சிட்டு தண்ணியை ஊத்துறாங்க, பாருங்க உழுகுறாங்க, பரம்படிக்கிறாங்க. அதெல்லாம் பக்குவப்படுத்துறதுக்கு பிறகுதான் விதை என்ன செய்யறாங்க, விதைக்கிறாங்க. அப்புறம் தான் விளைச்சல் என்ன செய்யுது. அப்போக்கும் இடையில கூட கலைன்னு சொல்லி பாருங்க ஒரு காரியத்தை நியமிச்சு தேவையில்லாதெல்லாம் பிடிங்க என்ன செய்ய வெளியில ஏறி அப்படி பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. விளைச்சல் வர்றதுக்கு உங்க வாழ்க்கையில சுகம் என்கிற விளைச்சல், வெற்றி என்கிற விளைச்சல், ஐஸ்வர்யம் என்கிற விளைச்சல் வரணும்னா பாருங்க இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்குது, செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ வசனமாகிய தண்ணீருக்கு இடம் கொடுக்கும் பொழுது நம்மகிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த களைகள் எல்லாம் அது என்ன செய்யுது, வெளியே அகற்றி போடுகிறது, பிடிங்க வெளியில் எரிகிறது, சுத்தி எரிக்கிறது. இப்படியே தொடர்ந்து வரும் பொழுது அமோக விளைச்சல். ஆமென். நல்ல விளைச்சல். ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தா வாழ்க்கையே அவ்வளவு அருமை, அவ்வளவு ஆசீர்வாதமாக வெற்றிகரமாக இருக்குது. சிலருடைய வாழ்க்கை பார்த்தா அப்படி இன்னும் தரித்திரத்தில் இருக்குது, இன்னும் வியாதியில தான் இருக்குது, அப்படியே தான் இருக்குது. காரணம் என்ன? வசனமாகிய தண்ணீருக்கு தங்களை என்ன செய்யலை, ஒப்பு கொடுக்கல, சுத்திகரிக்கப்படுவதற்கு என்ன செய்யலை. கவனிங்க, இதெல்லாம் கவனிங்க. என்ன சிலர்லாம் தடுமா உருண்டுக்கிட்டு அப்படியே புலம்பிக்கிட்டு பேசிக்கிட்டு கிடக்குறாங்க. காரணம் என்னன்னா உட்காந்து வசனத்தை கேட்கறதே கிடையாது. இப்போ சொன்ன நல்ல தூக்கத்தை போட்டுறது, முடிஞ்ச உடனே ஐயா ஜெபம் பண்ணுவாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? இதெல்லாம் கவனிங்க, சில காரியங்களை கவனிங்க, சரி பண்ணுங்க. அப்படியே சரி பண்ணாதான் வாழ்க்கையில் வெற்றி என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்கிற மழையும் தண்ணீரும் என்ன செய்கிறது என்று சொன்னால், நமக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிற வசனம் என்கிற விதையை நனைத்து பாருங்க அங்கே விளைச்சலை என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது, அறுவடையை ஏற்படுத்துகிறது. அதுக்குத்தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, வசனமாகிய தண்ணீரை, வசனமாகிய மழையை, வசனமாகிய பனியை என்ன செய்கிறாரு, அனுப்புகிறார்.